டுடே வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் ஷேர்ஸை பை பண்ணி வச்சுருப்போம். பை பண்ணி வச்சுருக்க ஷேர்ஸோட நியூஸ் ரிசல்ட் வரும். வர டைமில் ஒவ்வொரு ஷேர்ஸுக்கும் தனித்தனியாக வெப்சைட்டில் நம்ம செக் பண்ணோம். இந்த ஸ்கேனரை ஒரு டைம் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரிடே இந்த ஸ்கேனரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப ஒவ்வொரு கம்பெனிலையும் என்னென்ன நியூஸ் வந்திருக்கு, என்னென்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில ஷேர்ஸை நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெப்சைட்டில். எஸ்டர்டேவோட நியூஸ் பாருங்கள். ஸோ டாடா மோட்டர், விப்ரோ, டாடா பவரோட நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது என்னென்ன நியூஸ் அப்படின்ட்டு இதில் வியூ ஆகுது. இதே மாதிரி எவ்ரிடே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்க உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஷேர்ஸை வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்டை டெய்லி நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலே போதும், நம்மளோட ஷேர்ஸில் என்னென்ன நியூஸஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்மளால பார்த்துக்க முடியும். இந்த ப்ராசஸ் ஒரு டைம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும், எவ்ரிடே இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 ஷேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கிரியேட் பண்ணி வச்சிருக்க ஷேர்ஸோட நியூஸை தான் இப்போ நீங்க வியூ பண்ணீங்க. இதை எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்க எல்லா ஷேர்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதை கிரியேட் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருக்க ஷேரோட நியூஸ் அண்ட் ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ஸ்க்ரீனர் அப்படிங்கிற வெப்சைட் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கூகுளில் ஸ்க்ரீனர் அப்படின்ட்டு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஸ்டாக் ஸ்க்ரீனர் அண்டு ஃபண்டமெண்டல் அனலைஸ் டூல் ஃபார் இந்தியா அப்படின்னு இருக்கும். இந்த பேஜை கிளிக் பண்ணுங்க. லாகின் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் லாகின் அப்படின்னு வந்துடும். உங்களோட மெயில் ஐடியில் என்ன யூசர் நேம் வச்சுருக்கீங்களோ அந்த நேம் வந்து இந்த இடத்துல வந்துடும். லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆட் கம்பெனி டு வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் கீழே இந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க கம்பெனிஸோட நேமை நம்ம ஆட் பண்ணணும். என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க கம்பெனிஸோட 13 நேம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் அம்புஜா சிமெண்ட் அப்படிங்கிற ஸ்டாக்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அம்புஜா சிமெண்ட் அப்படின்னு வந்துருச்சா, வந்ததுக்கப்புறம் இந்த ஷேரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஃபர்ஸ்ட் ஷேரை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது பாரதி ஏர்டெல். பாரதி ஏர்டெலோட ஸ்டாக்கை நேம் வந்து இங்கே சர்ச் பண்ணுறோம், காப்பி பேஸ்ட் கொடுக்குறோம். பாரதி ஏர்டெல் அப்படின்ட்டு நேம் டைப் பண்ணப்ப நமக்கு ஸ்டாக் வரல அப்படின்னா அப்படியே பின்னாடி இருக்க லெட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எரேஸ் பண்ணிட்டு வாங்க. எரேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த எல்டிடி இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்ததான் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஷேர் ஆட் ஆயிரும். அடுத்து என்னோட ஈஸி மை ட்ரிப். இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லாங் டேர்முக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படின்ட்டு என்னோட போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்க ஷேர்ஸ் ஒவ்வொரு ஷேருக்கும் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வரணும். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிட்டு இருக்க இந்த ஷேர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபண்டமெண்டலாக செக் பண்ணீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொடுக்கும். இதில் மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 rupees கீழே இருக்க ஸ்டாக்ஸும் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஷேர்ஸ் எல்லாம் நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். கெல்டன் டெக் அப்படிங்கிற ஷேரை நம்ம ஆல்ரெடி 100% ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் புக் பண்ணியிருக்க அந்த வீடியோஸ் வந்து இருக்கும். கெல்டன் டெக் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். இந்த ஷேர் வந்து வரல, கடைசியிலேருந்து எரேஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கெல்டன் டெக் அப்படின்னு வந்துச்சா, ஸோ இந்த ஷேரை ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஒவ்வொரு ஷேரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஷேர்ஸை பற்றி நம்மளோட சேனலில் தனியாகவே ஒரு வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இதெல்லாம் லாங் டேர்மில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அப்படின்ட்டு நம்மளோட சேனலில் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஷேர்ஸ் எல்லாம் இங்கே ஆட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் எந்தெந்த ஷேர்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த ஷேர்ஸோட நேம்ஸை இங்கே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டன் அப்படின்ட்டு கிளிக் பண்ணுங்க. டுடே நியூஸில் என்னென்ன கம்பெனிஸோட நியூஸஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த வெப்சைட்டில் வியூ ஆயிருக்கும். நம்மளுக்கு இன்னைக்கு டாடா பவர், இன்ஃபோசிஸ், மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா, பாரதி ஏர்டெல், இன்ஃபோசிஸ், ஐசிஐசி பேங்க், ஈஸி மை ட்ரிப் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நமக்கு இன்னைக்கு நியூஸ் வந்திருக்கு. எஸ்டர்டேவில் எந்தெந்த கம்பெனியோட நியூஸஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் ஒவ்வொரு நாளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலேருந்து வர நியூஸை நம்மளால இந்த இடத்துல வியூ பண்ணிக்க முடியும். நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஷேர்ஸை ஆட் பண்ணி நம்ம ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஒரு முறை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரிடே இந்த வெப்சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஷேர்ஸோட எந்தெந்த நியூஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். இதே மாதிரி அப்கமிங் டேஸில் என்னென்ன கம்பெனிஸில் ரிசல்ட் வருது அப்படின்ட்டு நமக்கு இந்த இடத்துல அப்கமிங் ரிசல்ட் அப்படின்னு வந்துடும். இதில் என்னென்ன ஷேர்ஸில் எந்தெந்த டேட்டில்
நமக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ட்டு இதில் ஓவராலாக வியூ ஆயிரும். இன்ஃபோசிஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்ஃபோசிஸில் இன்னைக்கு என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு பிடிஎஃபாக நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை நம்மளால வியூ பண்ணிக்க முடியும். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஷேர்ஸை இந்த மாதிரி ஆட் பண்ணி என்னென்ன நியூஸ் வருது அப்படின்னு உங்களால் ஈஸியாகவே வியூ பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாவ் ஏ கிரேட் டே கைஸ்.